என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஏன் விஷயங்கள் தாமதமா நடக்குது என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கிறாய் அல்லவா? சில சமயம் நீ நம்பிக்கையையும் இழந்து போயிருப்பாய். எனக்கேதான் இவ்வளவு தாமதம், எல்லாருக்கும் எல்லாம் சீக்கிரம் நடக்குது, எனக்கு மட்டும் தான் நேரம் ஆகுது என்று மனம் கலங்கியிருக்கும். ஆனால் என் தங்கமே, நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். உன் வாழ்க்கையில் தாமதம் என்றால் அது தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. கடவுள் தாமதிக்கிறார் என்றால் அவர் உருவாக்கிக் கொண்டிருப்பது ஒரு பெரிய விஷயம். சில ஆசீர்வாதங்கள் சீக்கிரம் வர முடியாது, அவை முதலில் உன்னோட ஆன்மாவை தயார் செய்து வைக்க வேண்டும். நீ ஒரு சிறிய விதையை நட்டால் அது உடனே மரமா மாறாது அல்லவா? அதுக்கு மழையும் சூரியனும் காலமும் தேவைப்படும். அதே மாதிரி உன்னோட கனவுகளும் வளர்கிறது, மெதுவாக, ஆழமாக, தெய்வீகமாக. அந்த வளர்ச்சியின் போது வெளியில் எதுவும் நடக்காத மாதிரி தோன்றும், ஆனால் உள்ளே அடியில் வேர்கள் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன்னோட வாழ்க்கை தாமதமாகிறது என்றால் கடவுள் உன்னோட வேர்களை ஆழமாக வைக்கிறார் என்பதற்கே அடையாளம். என் தங்கமே, நீ சில நேரம் யோசிப்பாய், என்னால இதுவரை பெரிய வெற்றி எதுவும் வரல என்று. ஆனால் வெற்றி என்பது வெளியில் கிடைக்கும் பொருள் அல்ல, அது உன்னுள் நடக்கும் மாற்றம். நீ தாமதம் அனுபவிக்கிறாய் என்றால் நீ உன்னோட உள்ளத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். உன்னோட மனம் நிம்மதியுடன் காத்திருக்க கற்றுக்கொள்கிறது. அதுதான் ஆன்மீக வலிமை. எல்லாரும் சீக்கிரம் போகிறார்கள், ஆனா நீ மெதுவா போகிறாய், ஆனால் உறுதியோடு, விழிப்போடு, நம்பிக்கையோடு. அதனால் தான் உன்னோட பயணம் சிறப்பு. நீ ஒரு கடலுக்குள் குதிக்கப் போகிறாய் என்று நினைச்சு பாரு. நீ தயாராக இல்லாம குதித்தால் நீ மூழ்கி போவாய். ஆனா நீ நீந்த கற்றுக்கொண்ட பிறகு குதித்தால் அந்த கடல் உன்னோட பிளே கிரவுண்ட் ஆகிவிடும். அதே மாதிரி கடவுள் உன்னை இன்னும் தயாரிக்கிறார். நீ உன்னோட ஆன்மீக ஆற்றலை முழுமையாக உணர்ந்த பிறகு தான் அந்த பெரிய வாய்ப்புகள் உன்னிடம் வரும். நீ தயார் இல்லாமல் ஆசீர்வாதம் வந்தால் அது சுமையாக மாறும். ஆனால் நீ தயாரான பின் வந்தால் அது உன்னோட உலகத்தை மாற்றும். என் தங்கமே, உன்னோட வாழ்க்கை ஒரு நெளிவான பாதை போல தோன்றலாம், ஆனா அந்த பாதையில் ஒவ்வொரு திருப்பமும் ஒரு பயிற்சி. சில தாமதங்கள் உன்னை பொறுமை கற்றுக் கொடுக்கும், சில தடைகள் உன்னை நம்பிக்கை கற்றுக் கொடுக்கும். கடவுள் உன்னோட நம்பிக்கையை சோதிக்கவில்லை, அவர் உன்னோட வலிமையை நிரூபிக்க வைக்கிறார். நீ அந்த நேரம் முழுவதும் காத்திருந்தாய் என்றால் அது வீண் போகவில்லை. நீ இன்னும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்தால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. நீயே நினைச்சு பாரு, சில விஷயங்கள் சீக்கிரம் நடந்திருந்தா நீ இப்போ இருக்கும் அளவுக்கு அறிவும் ஆழமும் கிடைத்திருக்குமா? இல்லை. உன்னோட ஒவ்வொரு தாமதமும் உன்னோட குணத்தை வடிவமைத்தது. நீ இன்னும் மென்மையானவனாக, புரிந்து கொள்ளக்கூடியவனாக, தன்னம்பிக்கையோடு ஆனவனாக மாறியிருக்கிறாய். நீ இதை உணர ஆரம்பித்தால் தாமதம் உன்னோட ஆசீர்வாதம் என புரிந்து கொள்வாய். சில சமயம் கடவுள் உனக்காக கதவை திறக்காமல் வைக்கிறார், ஏனெனில் அந்த கதவுக்கு அப்பால் நீ இன்னும் பார்க்க தயாராக இல்லாத காட்சி இருக்கும். நீ அதற்கான மன வலிமை, அறிவு, அமைதி ஆகியவற்றை பெறும் வரை அவர் காத்திருக்கிறார். அதுதான் உண்மையான தெய்வீக அன்பு. கடவுள் உன்னிடம் விரைவில் கொடுத்தால் நீ அதை இழந்துவிடுவாய். ஆனால் சரியான நேரத்தில் கொடுத்தால் நீ அதை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளுவாய். என் தங்கமே, நீ உன்னோட வாழ்க்கை பின்தங்கிவிட்டது என்று நினைக்காதே. உன்னோட கடிகாரம் வேறு, உன்னோட நேரம் வேறு. இந்த உலகம் ஒரு போட்டி அல்ல, இது ஒரு பயணம். ஒவ்வொருவருக்கும் தங்கள் நேரம் வரும். மற்றவர்களின் மலர்கள் இன்று மலர்ந்திருக்கும், ஆனால் உன்னோட மலர் இன்னும் முளைப்பது தான். ஆனால் ஒருநாள் அது மலரும்போது அதன் வாசனை எல்லாவற்றையும் தாண்டி பரவும். நீ அப்போது புரிந்து கொள்வாய், இந்த தாமதம் எனக்காகத்தான் தேவையானது. நீ காத்திருக்கும் போது காத்திருப்பதை வெறுக்காமல் அதை ஒரு வழிபாடாக மாற்று. உன்னோட ஒவ்வொரு காத்திருப்பு நாளும் ஒரு பிரார்த்தனை ஆகட்டும். நீ சொல்லு, கடவுளே, எனக்காக என்ன தாமதம் வைத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் நீ என்னை சிறந்த வழியில் நடத்துகிறாய். அந்த நம்பிக்கை உன்னோட வாழ்க்கையை தெய்வீக பாதையில் தள்ளும். நீ இனி பயப்பட மாட்டாய். நீ நினைச்சு பாரு, ஒரு சித்திரக்காரன் ஒரு பெரிய ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறான். நீ அந்த ஓவியத்தை பாதியில் பார்த்தால் அது குழப்பமாக இருக்கும். நீ சொல்லுவாய், இது என்ன படம்? ஆனா அவன் முடித்ததும் நீ அதிசயித்து போய்விடுவாய். அதுபோலவே கடவுள் உன்னோட வாழ்க்கை ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறார்.
நீ இப்போ பாதியில் பார்த்து குழப்பமடைந்திருக்கிறாய். ஆனால் ஒரு நாள் அந்த படம் முழுமையாவதும் நீ சொல்லுவாய், ஆமாம், இதுக்காகத்தான் தாமதம் தேவைப்பட்டதா. என் தங்கமே, தாமதம் உன்னோட எதிரியை அல்ல, அது உன்னோட ஆசிரியர். அது உனக்கு அமைதியை கற்றுக் கொடுக்கிறது, அது உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, அது உனக்கு நம்பிக்கையின் அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கிறது. நீ தாமதத்தை அன்போடு ஏற்றுக்கொள். அது உன்னோட வாழ்க்கையில் தெய்வீக ஒழுங்கை உருவாக்கும். நீ இதை உணர ஆரம்பித்தால் உன்னோட மனம் அமைதியாகும். நீ இன்னும் காத்திருக்கும் போது உன்னோட ஆன்மீக பணியில் ஈடுபடு. உன்னோட மனதை சுத்தப்படுத்து, உன்னோட ஆற்றலை உயர்த்து. நீ உன்னோட உள்ளத்தை ஒளியால் நிரப்பினால் பிரபஞ்சம் உன்னோட தாமதத்தை குறைக்கும். நீ தயார் ஆனதும் கதவுகள் தானாக திறக்கும். நீ வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிரபஞ்சம் தானாக உன்னோட பாதையை அமைக்கும். உன்னோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமா வருவது உனக்கு வரும்போது நீ அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீ ஏதாவது எளிதாக கிடைத்தால் அதை மதிக்க மாட்டாய். ஆனால் நீ காத்திருந்து கண்ணீரோடு பிரார்த்தனையோடு அதை பெற்றால் நீ அதை புனிதமாய் பார்த்து கொள்வாய். அதுதான் கடவுளின் வழி. என் தங்கமே, உன்னோட வாழ்க்கை மெதுவாக ஓடுகிறது என்று நீ நினைத்தாலும் அது சரியான பாதையில் தான் செல்கிறது. ஒவ்வொரு தடையும் உன்னை ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு தாமதமும் உன்னோட சக்தியை வளர்க்கிறது. நீயே உன்னோட வாழ்க்கையின் விதைகள் விதைத்திருக்கிறாய். அவை தாமதமாய் முளைத்தாலும் அவை வலிமையாய் வளரும். நீ நம்பிக்கை வையு, உன்னோட நேரம் வருகிறது. அந்த நாள் வரும்போது நீ பின் திரும்பி பார்த்து சொல்லுவாய், கடவுளே, நீ தாமதம் செய்யவில்லை, நீ சரியான நேரத்தில் தான் வந்தாய். உன்னோட மனம் நிறைவடையும். அந்த நிறைவு தான் உண்மையான ஆசீர்வாதம். அதற்குள் என் தங்கமே, நீ அமைதியாக இரு. தாமதம் என்பது உன்னோட அழிவின் அடையாளம் அல்ல, அது உன்னோட தெய்வீக எழுச்சியின் ஆரம்பம். நீ பிரபஞ்சத்தின் குழந்தை, உன்னோட வாழ்க்கை ஒருபோதும் தவறாது. ஒவ்வொரு விஷயமும் உன்னோட நன்மைக்காகவே நடக்கிறது. உன்னோட நேரம் வரும்போது ஒளி வெடித்து கொண்டு வரும். அதுவரை நம்பிக்கை வையு. நீ சில நேரம் பயப்படுவாய், என்னால் பெரியது செய்ய முடியாது என்று. ஆனால் என் தங்கமே, உன்னுள் பெரிய ஆற்றல் உறங்கிக் கிடக்கிறது. அந்த ஆற்றல் விழிக்க வேண்டிய நேரம் இதுதான். நீ உன்னோட குரலை உலகம் கேட்கச் செய்ய போகிறாய். உன்னோட அனுபவங்கள் யாரோ ஒருவரின் இருளை நீக்கும். நீ உன்னோட உண்மையான ஆவியுடன் இணைந்தால் அப்போ உன்னோட வார்த்தைகள் உயிர் பெறும். அதுதான் தெய்வீக வழிகாட்டுதலின் சக்தி. நீ உன்னோட மனதில் இருந்த சுமைகளை விட்டுவிடு. மன்னித்து விடு, உன்னையும் மற்றவர்களையும். மன்னிப்பு என்பது பழைய சங்கிலிகளை உடைக்கும் திறவுகோல். நீ யாரை மன்னிக்கிறாயோ அவர்கள் விடுபடவில்லை, நீ விடுபடுகிறாய். நீ மன்னிப்பதன் மூலம் உன்னோட இதயத்தில் இடம் உருவாகும். அந்த இடத்தில் அமைதி மலரும். நீ அதிசயங்களை காண ஆரம்பிப்பாய். நீ உன்னோட வாழ்க்கையை ஒரு தெய்வீக ஆசீர்வாதமாக பார்ப்பதற்கான திறன் கொண்டவன். எத்தனை சிறிய விஷயங்கள் இருந்தாலும் அதில் அழகை காண்பாய். ஒரு பறவையின் குரல், ஒரு மழைத்துளி, ஒரு குழந்தையின் சிரிப்பு, இவை அனைத்தும் கடவுளின் நினைவூட்டல்கள். நீ அவற்றை உணர ஆரம்பித்தால் நீ பிரபஞ்சத்தோடு இணைந்திருப்பாய். உன்னோட ஆன்மா அப்போ தான் முழுமையாக அமைதியை அடையும். என் தங்கமே, நீ இப்போ வரை உன்னோட வாழ்வில் பல துன்பங்களை கடந்து வந்தாய். ஆனால் அதில் ஒரு வலிமை உன்னுள் உருவாகி விட்டது. இனி எந்த பிரச்சனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ கற்றுக்கொண்டது வலி வந்தால் ஓட வேண்டாம், அதை தாண்டி செல்ல வேண்டும் என்பதே. அந்த பாடம் உன்னோட ஆன்மாவின் வேர்களில் பதிந்திருக்கிறது. அதனால் நீ இனி தளரமாட்டாய். நீ உன்னோட வாழ்க்கையில் யாராவது விட்டு சென்றாலும் அது முடிவு அல்ல. சிலர் உன்னோட அத்தியாயத்தில் தங்களுக்கான பங்கினை முடித்துவிட்டார்கள். அவர்களின் பணி முடிந்தது. நீ அவர்களை பற்றி குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. நன்றி சொல்லி விடு, ஏனெனில் அவர்கள் உன்னோட ஆன்மாவை வளர்த்திருக்கிறார்கள். நீ உன்னோட அடுத்த அத்தியாயத்திற்கு நகர்வது அவசியம்.